accessindia.comல இந்த வருமானம் எப்படி சாத்தியமாகும், எப்படி இந்த வருமானம் தர முடியுங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஃபுல்லாக பாருங்கள். ஒரு வாரத்துக்கு உங்கள் இன்கம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60,000 அப்படின்னா ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 2,40,000 சம்பாதிக்க முடியுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு இயருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 28,80,000 பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கம்பெனியில் ப்ரொமோட் பண்ணுறதன் மூலிமா சம்பாதிக்க முடியுங்க. இப்போது உங்களுக்கு அடுத்த ஒரு 2 விதமான டவுட் உருவாயிருக்குங்க. அதில் முதல் டவுட் என்ன அப்படின்னா, சார் இது எப்படி சார் ஜஸ்ட் ரெஃபர் பண்ணுறது மூலிமா இவ்வளோ பெரிய இன்கமா அப்படின்ற ஒரு கேள்வி உங்கள் மனசுக்குள்ள கண்டிப்பாக வந்திருக்குங்க. அப்படி வந்துறது தப்பு இல்லை, நான் அதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரெஃபர்ன்றது பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய இன்கம் கொடுக்கறதுக்கு பாசிபிள் நிறையா இருக்குங்க. கரெக்டு தான் சார், ஆனால் ஒரு வாரத்துக்கு 60,000ன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது, நம்ப முடியல. ஒரு மாதத்துக்கு 2,40,000ன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டிலேருந்து நீங்கள் போகும்போது என்ன நினச்சி போவீங்க, எப்படியாவது செலக்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் போயிருப்பீங்க. ஓகேங்க, போயிட்டீங்க, 2-3 ரவுண்டெலாம் முடிஞ்சிருச்சு. ஃபைனல் ரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. அப்போ அந்த கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா உங்களை ஃபைனலைஸ் பண்ண போகிறாங்க. இந்த டைமில் நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க அப்படின்னா ஒரு 20K பார்த்தீங்கன்னா இன்கம் வந்தால் நல்லாயிருக்கும், ஒரு 20,000 வந்தால் போதும் அப்படின்ற மைண்ட் செட் மேபி இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது அந்த கம்பெனி உங்களை ஃபைனலைஸ் பண்ணி உங்களுக்கு 50,000 சேலரின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் எப்படி இந்த கம்பெனியை நம்புறது, எப்படி நமக்கு 50,000 தராங்க, இந்த கம்பெனி நம்பி வேலை செய்யலாமா இல்லை வேறு ஏதாவது ஜாப் தேடலாமா அப்படின்னு நினைப்பீங்களா, இல்லை இங்கே நம்ம பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணி இன்னும் மேலே டெவலப் ஆகணும்னு நினைப்பீங்களா? ஏன் அந்த கேள்வி நான் கேட்குறேன் அப்படின்னா, ஸோ நீங்கள் டேலண்டடான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி ஃபீல் பண்ணி தான் உங்களுக்கு அந்த சேலரி தரதுக்கு கமிட் ஆகிருக்காங்க அப்படின்ட்டு நான் சொல்ல வரேன். ஸோ அப்படி உங்களுக்கு டேலண்ட் இல்லைன்னு தெரிஞ்சுதான் கண்டிப்பாக கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செய்ய போகிற வேலைக்கு உங்களுக்கு டேலண்டான பர்சன் உங்களுக்கு போகிற வேலைக்கு கண்டிப்பாக இந்த சேலரி கொடுக்கணும்னு டிசைட் பண்ணி தான் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல வரேன். அதே மாதிரி தாங்க இங்கேயும். இங்கே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இங்கே 60,000 கொடுக்குறாங்க அப்படின்னா சும்மாலாம் யாரும் தரமாட்டாங்க. நீங்கள் பண்ணக்கூடிய வேலைக்கான வருமானம் தான் இது. அந்த வேலைக்கு இந்த அளவுக்கு ஒர்த் இருக்குது அப்படின்னா சர்வ நிச்சயமாக ஒர்த் இருக்குன்னு கம்பெனிக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இவ்வளோ பெரிய இன்கம் தராங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். முதல்ல அதை இங்கே புரிஞ்சுக்கணும். ஸோ நாம் பண்ண போகிற ரெஃபரலில் தான் கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக ப்ரொமோட் ஆக போகுது. ஸோ அந்த ப்ரொமோஷனுக்கான இன்கமாக தான் நமக்கு கொடுக்குறாங்க. வேலை செஞ்சால் தான் காசு, வேலை செஞ்சு தான் நம்ம வாங்குகிறோம் அப்படின்றத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்படி உங்களால் அதை ஏற்றுக்க முடியல, வேலை செஞ்சாலும் ஒரு வாரத்துக்கு 60,000ன்றது உங்களால் ஏற்றுக்க முடியல அப்படின்னா நீங்கள் ஒரு வாரத்துக்கு அதிகபட்சம் 6,000 தான் சம்பாதிக்க முடியும்னு உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் பண்ண ஒர்க்கை நீங்கள் பண்ணுங்கள், ஃபுல் ஃப்ளெஜாக நீங்கள் பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு 60,000 வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 6,000 நினச்சி தான் வேலை செஞ்சீங்க, உங்களுக்கு 6,000 தருவேன், மீதி 54,000 தரமாட்டேன்னுலாம் கம்பெனி சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கான வருமானம் உங்களை தேடி உங்கள் அக்கௌண்ட்டுக்கே வருங்க. அப்போ நீங்கள் நம்புவீங்க இல்லை, அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜாக லைஃப் லாங் பண்ணி நல்லா சம்பாதிச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு மேலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம எடுத்துக்க முடியல, அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னா நாம் அந்த லெவல் ஆஃப் லைஃப் தான் வாழ்கிறோம் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க. அடுத்த ஒரு கேட்டகரி பீப்புளுக்கு என்ன சந்தேகம் இருக்கும் அப்படின்னா, சார் நான் வாரம் 60,000 தான் இங்கே சம்பாதிக்க முடியுமா, அதுக்கு மேலே நான் நிறையா சம்பாதிக்க முடியாதா, எனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குது, எனக்கு நிறையா சம்பாதிக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது, எண்ணம் இருக்குது, எனக்கு நிறைய தேவைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி இருப்பாங்க. அவங்களுக்கும் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வச்சுருக்கோங்க. பைனரி அப்படின்றது ஒரு ஃபார்முலா தாங்க. இந்த ஃபார்முலா பேசிஸில் கம்பெனி ஒரு ஜோடிக்கு 1,000 தராங்க. ஆனால் இதை நல்லா தெரிஞ்சவங்க இந்த ஃபார்முலாவை பல விதத்தில் யூஸ் பண்ணி பெரிய லெவலில் சம்பாதிப்பாங்க. அந்த மாதிரி எங்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, நீங்கள் அதை பர்சனலாக ஃபோன் பண்ணி கூட கேட்டுக்கோங்க. அதில் என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைசைட் பிளான். இந்த ட்ரைசைட் பிளானில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பர் வீக்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் 1,80,000 சம்பாதிக்க முடியுங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அப்படி சம்பாதிச்சிங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 7,20,000 சம்பாதிக்கலாம். ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 86,40,000 சம்பாதிக்க முடியுங்க. ஸோ உங்களுக்கான இடமும் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறேன். இதை மட்டும் இல்லை, இதை தாண்டி இன்னொரு பிளானும் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 சைட் பிளான் சார். இந்த 7 சைட் பிளானில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கே பார்த்தீங்க அப்படின்னா 4,20,000 பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ண முடியும். அதனால் ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 16,80,000 பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ண முடியும். பர் இயருக்கு பார்த்தீங்கன்னா 2,01,60,000 பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்ன் பண்ண முடியுங்க. ஸோ அவ்வளோ பெரிய வீரியமான ஒரு கான்செப்ட் தாங்க இந்த கான்செப்ட்டு. ஸோ சும்மாவே சந்தேகம் நிறையா இருந்திருக்கும். இப்போ அந்த சந்தேகம் இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்கும். 60,000 எங்களால் நம்ப முடியல சார்,
நீங்கள் என்னடா அப்படின்னா ஒரு வாரத்திலே 4 லட்சம்லாம் சொல்கிறீங்க, ஒரு வருஷத்தில் வந்து 2 கோடிலாம் சம்பாதிக்க முடியுன்றீங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சந்தேகங்கள் வந்து உங்களுக்கு உருவாயிருக்கும். அந்த சந்தேகங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். இங்கே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வேலை செஞ்சால் தான் இந்த காசு தராங்க. நீங்கள் செய்கிறக்கு வேலைக்கான ஒர்த்து இந்த மணி அப்படின்றதால தான் கம்பெனி பிளான் பண்ணி இந்த மணியை கொடுக்குறாங்க அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே. அதை வந்து ரியாலிட்டிக்காக நாம் இந்த வேலையை செய்யலைன்னா வேறு யார் இந்த வேலையை, இந்த அட்வர்டைஸ்மெண்ட், இந்த ரெஃபரல், இந்த ப்ரொமோஷன் வந்து யார் பண்ணுவாங்களோ அவங்களுக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது சர்வ நிச்சயமாக சாத்தியம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருங்க. அதையும் நம்ம பார்த்துலாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே அட்வர்டைஸ்மெண்ட் தாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் நாம் பண்ணலை அப்படின்னா வேறு யார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிவிக்காரங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அடுத்து நியூஸ் பேப்பர் வச்சுருக்கவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. செலிபிரிட்டி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அடுத்து அந்த செலிபிரிட்டி வச்சு டைரக்ட் பண்ணக்கூடிய டேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களும் வந்து ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ இவங்களாம் வந்து ஏர்ன் பண்ணுவாங்க. பட் இவங்களாம் பண்ணுறாங்கல்ல, இதனால் முழுசான ரீச் ஆகுதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. இவங்க பண்ணுறத பார்க்குற யாரோ ஒருத்தர் தான் உங்ககிட்டையும் என்கிட்டையும் சொல்லுவாங்க. அதனால தான் பயங்கரமான ரீச் ஆகுது அப்படின்றதால டேரெக்டாக கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்டே வந்துட்டாங்க. ஸோ நமக்கு இவங்களுக்கு கொடுக்குற இன்கம்மை நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, ஓகேங்க, இவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறவங்க இவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஜென்ரலி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டெலிவிஷனுக்கு வந்து நம்ம போகலாங்க. டெலிவிஷனில் எவ்வளோ செலவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபேமஸான 2 ஆப் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஐ மீன் 2 டிவி சேனல் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை நானாக வந்து எடுக்கல, கூகுளில் சர்ச் பண்ணி தான் எடுத்தேன். நீங்களும் போய் பார்த்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சன் டிவி அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர் செகண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2000 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க ஒரு ஆடுக்கு. அப்போது ஒரு விஜய் டிவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் வந்து 2050 ருபீஸ் வந்து கேட்குறாங்க ஒரு ஆடுக்கு. ஸோ அப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு செகண்டுக்கு வந்து 2000 ருபீஸ் அப்படின்றத எடுத்துக்கலாம். ஒரு செகண்டுக்கு 2000 ருபீஸ் அப்படின்னா ஒரு 30 செகண்ட் வேல்யூவில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா 60,000 வந்து ஆகுங்க. அதே மாதிரி இந்த 60,000 வேல்யூவில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 டைம்ஸ் வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 lakhs வந்து பார்த்தீங்கன்னா ஆகுங்க. தென் அந்த 6 lakhs இன்ட்டு 10,000 அப்படின்னு போட்டிங்க 10 சேனல்ஸில் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 18 crore வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர் மந்த்துக்கு வந்து செலவாகுங்க ஒன்லி டிவிக்கு மட்டும். தென் ஓகேங்க, அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிவிஷனுக்கு வந்து எவ்வளோ செலவாயிருக்குன்னா 18 crore வந்து செலவாயிருக்குங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பருங்க. நியூஸ் பேப்பர் வந்து நான் கூகுளில் எந்த நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன் அப்படின்னா தினத்தந்தி அப்படின்ற நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏரியா வைஸ் ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ அமௌண்ட்டு, சென்னைக்கு இவ்வளோ அமௌண்ட்டு, அதே மாதிரி காஞ்சிபுரத்துக்கு இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் பண்ணுறாங்க. நான் ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து எல்லாத்தையுமே வந்து டோட்டல் பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்போ ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு எவ்வளோ கேட்குறாங்க அப்படின்னா 4885 வந்து கேட்குறாங்க. அப்போ ஒரு நியூஸ் பேப்பரோட ஃபுல் பேஜ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியனோட நியூஸ் பேப்பர் சைஸ் எவ்வளோன்னு பார்த்திங்க அப்படின்னா 32.9 சென்டிமீட்டர் அண்ட் 52 சென்டிமீட்டர். இது ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணிங்கன்னா 1710 ஸ்கொயர் சென்டிமீட்டர் வந்து ஓவரால் சென்டிமீட்டருங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னா 83,57,000 வந்து ஆகுதுங்க. ஸோ இதை மாதிரி மந்த்லி ஒரு 4 days நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணோம் நியூஸ் பேப்பரில் அப்படின்னா கிட்டத்தட்ட 33 crore 42,09,032 ருபீஸ் வந்து ஆகுதுங்க. அதை இன்ட்டு 5 பேப்பரில் நம்ம நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 16 crore 71 lakhs வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது அவங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் வந்து ஆகுதுங்க. ஸோ நியூஸ் பேப்பரில் எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 crore 71 lakhs வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே எக்ஸ்பென்ஸ் வந்து ஆகுதுங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செலிபிரிட்டி. இவர் செலிபிரிட்டிக்கு வந்து எவ்வளோ செலவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோனி சார் வந்து எடுத்திருக்கேன். அவர் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 crore-லேருந்து 15 crore வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாருங்க. அதுவும் நான் கூகுள் தான் பண்ணி பார்த்துருக்கேன், நீங்களும் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 crore வந்து எடுத்துக்கிட்டேங்க. ஸோ அவங்களுக்கு செலிபிரிட்டிக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்னா 10 crore வந்து செலவாகுதுங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்கிற டேரக்டர். ஸோ அதை வந்து ஆன்லைன் ஷாப்பிங் ரிலேட்டட் இருந்தாலும் ஆன்லைன் ஷாப்பிங்கே நான் போயிட்டேன். ஃப்ளிப்கார்ட் டேரக்டருக்கு வந்து சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 60 lakhs பர் மந்த் வந்து இது நான் சொல்கிறது 60,44,000 வந்து கொடுக்குறாங்க. அது 60 lakhs வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கலாங்க. ஸோ ஓவராலாக அட்வர்டைஸ்மெண்ட்டு மட்டுமே பர் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிஸ் வந்து எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 crore 31 lakhs வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணுறாங்க சார். நீங்களே நல்லா யோசிச்சுக்கோங்க. இந்த கம்பெனிஸோட டர்ன் ஓவர்ஸில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கே செலவு பண்ணுறாங்க சார். அட்வர்டைஸ்மெண்ட்டு அவ்வளோ பெரிய ஒரு பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸை என்ன தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் இவ்வளோ செலவு பண்ணி எக்ஸ்பென்சிவாக டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தாலும் நம்ம எல்லாருமே அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துறதில்ல. நம்ம ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தர் பார்த்துட்டா இந்த மாதிரி ஒரு ஆஃபர் போட்டிருக்கா நம்மகிட்ட சொல்கிறாரு, நாம தான் போய் ஒரு 4 பேர்கிட்ட சொல்கிறோம். என்ன தான் இவ்வளோ செலவு பண்ணாலும் ரீச் அப்படின்றது வந்து எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட தான் சார் நடக்குது. ஸோ இதனால தான் ஆக்சிஸ் இந்தியா
டைரெக்டாக நம்மளுக்கிட்டே வந்து நம்மளே ப்ரொமோட் பண்ண சொல்லி நம்மளே பிஸ்னஸ் மேனாக மாற்றி நமக்கும் இவ்வளோ பெரிய வருமானம் கொடுத்து லைஃப் லாங்காக கொண்டு போனோம் அப்படின்ற ஒரு மோட்டிவ் வந்து இருக்காங்க அப்படின்னு ரொம்ப ஆணித்தரமாக சொல்லிக்கிறேன். ஸோ இந்த ஒரு மாதத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணுறதால லைஃப் லாங் நான் சொல்கிறது ஒன்லி தமிழ்நாடு மட்டும்தான், இது வேர்ல்டு வைடு நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அப்படின்னும் போது மிகப்பெரிய வந்து செலவு வந்து இங்கே ஆகும். ஸோ அந்த செலவை டைரெக்டாக நமக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக கொடுக்க முடியும் அப்படின்றத ரொம்ப ஆணித்தரமாக நான் வந்து சொல்லிக்கிறேன் சார். ஸோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது மூலமா நம்ம பல லட்சம் பல கோடிகள் வந்து ரொம்ப சாதாரணமாக சம்பாதிக்க முடியும். இதை நாம் சம்பாதிக்கலன்னா இந்த கேட்டகரி பீப்புள்ஸ் மேலும் மேலும் சம்பாதிச்சுட்டு தான் இருப்பாங்கன்றதை ரொம்ப ஸ்ட்ராங்காக புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ரெஃபரலை பயன்படுத்தி நாம் லைஃப் லாங்காக பெரிய அளவில் சம்பாதிக்கலான்றதில் துளி அளவும் சந்தேகம் இல்லை சார். புரிஞ்சுக்கிட்டா சரி, புரியல அப்படின்னா கால் பண்ணி கேளுங்க.